அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தோம். இன்று சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிர ரிது, பங்குனி மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 30 மார்ச் 2024. பஞ்சமி மாலை மணி 6:24 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ஷஷ்டி. அனுஷம் நட்சத்திரம் இரவு 7:22 வரைக்கும் இருக்கு. அதன் பின் கேட்டை. சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சித்தி நாம யோகம் கௌலவ கரணம். இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி. இன்றைய அகசு நாழிகை 30:17, தியாஜம் நாழிகை 46:55. இன்றைய ஸ்ரார்த்த திதி பங்குனி மாதம், தேய்பிறை பஞ்சமி, நேத்திரம் 2, ஜீவன் 0. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் செவ்வாய் சுக்கிரன் சனி, மீன ராசியில் சூரியன் புதன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் புத பகவான் தனது வக்ர நிலைமையை ஆரம்பிக்கிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்தோம்னா சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஈடுபடணும். வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப நிதானம், கவனம் என்பது அவசியம். சில நேரங்களில் தேவையில்லாமல் படபட வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துறது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடல்நிலையில், குழந்தைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது எச்சரிக்கை அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். அந்த அளவுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது. ரொம்பவே சிறப்பான உத்தமோத்தமமான நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். எந்த விஷயத்தையும் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யறது நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் அவசியம். குழப்பம் இல்லாமல் தெளிவாக ஒரு காரியத்தை முடிவெடுக்கணும்னா நீண்ட ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பது நல்லது. சில பேருக்கு ஞாபக மறதி உண்டாகலாம். அது மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது. அதே வேளையில் தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார ராசிநாதன் சந்திர பகவான் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிறது நல்லது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், கடன் சம்பந்தமான விஷயங்கள், இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகளோ இல்லை புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகளோ அதிலெல்லாம் கொஞ்சம் நீண்ட ஆலோசனை பண்ணி ஈடுபடுவது உங்களுக்கு நல்லது. அதே வேளையில் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக நடைபெறும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக எல்லாத்திலையும் ஒரு முடிவு எடுக்க முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக தன்னம்பிக்கையாக உங்களால் துணிஞ்சு செய்ய முடியும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். ராசிநாதன் புத பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு புத்தி தெளிவை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது கடினமான காரியத்தில் கூட எப்படி செயல்படலாங்கிற ஒரு புத்தி தெளிவு உங்களுக்கு உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் எல்லாமே வெற்றி பெறும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிகவும் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு தெளிவான முடிவு இன்றைக்கு உங்களால் எடுக்க முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். இன்றைய நாளிலே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். பல வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும், வலிமை பெறும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் துணிஞ்சு நீங்கள் ஈடுபடலாம். நல்லா இருக்கு.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்களில் நீங்கள் என்னெல்லாம் திட்டமிட்டிருந்தீங்களோ அது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எல்லா வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் என்று உங்களுக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதர சகோதரிகளால், பெண்களால் இன்று அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா, அற்புதமா அமைஞ்சிருக்கு. முக்கியமா தொழில் ஸ்தானம், தொழில் சம்பந்தமா, உத்தியோகம் சம்பந்தமா இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்ப நிலை விலகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தொழில் விரிவாக்கம், அதற்கான முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். மனசுக்குள் இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு என்று கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், திரிகோணம் ரொம்ப பலமா, அற்புதமா அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்தில் லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாளாக இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது. விசா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும்னு நாம் நம்பலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். இன்றைய நாளிலே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் ஒளியையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை ஜோதிடம் சந்தேகமாக ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, இல்லைனா உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
சப்போஸ் நீங்கள் கால் பண்ணும்போது என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுனாலோ இல்லை நாட் ரீச்சபிள் இருந்தாலோ நான் உங்களை கண்டிப்பாக திரும்ப அழைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.